ஏர் இண்டியா போயிங் 787-8 அப்படிங்கிற இந்த ஒரு விமானம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே வந்து சேஃபஸ்ட் விமானம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லப்பட்டுட்டு இருந்தது. இந்த ஒரு விமானம் வந்து கிராஷ் வந்து ஆயிருக்கு. இதை பார்த்துட்டு இருக்கிற அவங்க எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு பிளேனில் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து 242 பேர் வந்து ட்ராவல் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் வந்து உயிர் வந்து பிழைச்சிருக்காரு. இந்த ஒரு விமானத்தில் கிட்டத்தட்ட வந்து ஃபியூயல் வந்து எந்த அளவுக்கு வந்து இருந்திருக்கு அப்படின்னா 90,000 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூயல் வந்து இருந்திருக்கு. அப்போனா பார்த்துக்கங்க எந்த அளவுக்கு ஒரு கோர விபத்தாக வந்து இது வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 25 வருஷத்தில் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு கிராஷ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லப்படுது. நிறைய கனவுகளோடு வந்து அந்த ஒரு பிளேனில் வந்து எல்லோரும் வந்து ஏறி இருப்பாங்க. ஏதோ ஒரு ஸ்டார்டிங்காகவோ இல்லை ஏதோ ஒரு நல்லதுக்காகவோ அந்த பிளேனில் வந்து ஏறி வந்து பயணம் வந்து செஞ்சுருப்பாங்க. பட் அவங்களுக்கே வந்து தெரியாது இந்த ஒரு பிளேன் வந்து கிராஷ் ஆகும் அப்படிங்கிறது. ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அவங்களோட ஃபேமிலி வந்து இதை வந்து எந்த அளவுக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமான விஷயமா நினைப்பாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து புரியுது. அவர் டீப்பஸ்ட் கண்டோலன்சஸ் ஃபார் தி ஃபேமிலிஸ், க்ரூ மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் பைலட்ஸ் எல்லாருக்கும். ஏர் இண்டியா வந்து பார்த்தோம் அப்படி சொன்னால் டாட்டா வந்து உயிரிழந்தவங்களோட குடும்பத்துக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 1 கோடி வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தோம் அப்படி சொன்னால் இனிமேல் இந்த மாதிரி ஒரு விபத்து வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாருமே வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபேமிலி. பாய்.